சாப்பிட வந்தேன் வீட்டுக்கு. புளிக்குழம்பு இருக்குது, முட்டை ஆம்லேட்டுக்கு 2 ஆஃப் ஆயிலாவது ஆம்லேட்டாவது ஏதாவது போட்டு சாப்பிட்ணும். 2 முட்டை இருக்குது. தோசை கரண்டி எங்கே வச்சேன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவும் மாட்டேங்குது. அவசரத்தில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வயிறு பசியோடு வரும்போது அந்த பொருள் காணணும்னு என்ன தெரியுமா தோணும்? டக்குன்னு இதாக இருக்கலாம், இந்த சோத்து கரண்டி இப்படி மாற்றி போட்டு இப்போ ஆம்லேட் பண்ணிட வேண்டியதான். கடைசி வரை தோசை கரண்டி கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வழியாக சோத்து கரண்டி வச்சு ஆம்லேட் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், காலையிலே பீட்ரூட் பொரிக்கலான்னு பார்த்தேன். சரி ரைட்டு, நேராயிட்டு, வேலைக்கு நேராயிட்டுன்ட்டு அந்த அன்றைக்கி குழம்பு மட்டும் வச்சு கிளம்பிட்டேன். அந்த அன்றைக்கி பீட்ரூட் பொரிச்சு தரேன், அப்பா சாயங்காலம் வேலை முடிஞ்சதுன்னா பொரிச்சு தரேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னானுங்க. சாயங்காலம் வந்து சாப்பிடுவானுங்க. 3 பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே உடனே பேக்கை போட்டுட்டு விளையாட போயிடுவானுங்க. விளையாட போயிட்டு அந்த அன்றைக்கி நான் வந்துடுவேன்னா, நான் வந்ததுக்கப்புறம் காய் போட்டு கொடுப்பேன். அந்த அன்றைக்கி ஒரு ஆம்லேட்னாலும் போட்டு தரட்டா அப்படிம்பேன். இல்லைப்பா எனக்கு பீட்ரூட் பொரிச்சிட்டா அப்படிம்பா. ஆம்லேட் ஆஃப் ஆகிட்டு எப்போமாவது அவன் தேவைன்னா அவனே போட்டு சாப்பிட்டுக்கிடுவான். சில நேரம் நீ வாங்கி கடையில் வேணுன்னா போட்டுக்கோ அப்படிம்பேன். சரிப்பா அப்படிம்பா. சாயங்காலம் வந்தோடனே காய் போட்டு கொடுக்கணும். அந்த அன்றைக்கி எதிர்பார்த்துட்டே இருப்பானுங்க, எப்போ வருவேன்னு வாசலையே பார்த்துட்டு இருப்பான். சரி, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.